Hi friends, welcome to Chennai food. என்ன கையில முட்டையை வச்சிட்டு பேசுறேன்னு பாக்குறீங்களா? மொத்தம் 50 முட்டை எடுத்துர்க்காங்க. இந்த 50 முட்டையை வச்சு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்றதை நீங்க வீடியோல பார்க்க போறீங்க. எதுக்காக செய்ய போறேன்றதை நான் வீடியோல சொல்ல போறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்க நான் 50 முட்டை எடுத்துர்க்கேன். இந்த 50 முட்டையை எனக்கு இன்ட்ரோல காட்ட முடியல. நான் ஒரே ஒரு ட்ரே மட்டும் தான் உங்களுக்கு வச்சு காமிச்சேன். டோட்டலா பாத்தீங்கன்னா 50 முட்டை இருக்கு. இந்த 50 முட்டையை நான் என்ன செய்ய போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா நான் ஆம்லெட் தாங்க செய்ய போறேன். ஆம்லெட் செய்யிறதுக்காக பாருங்க மிளகு தூள், மஞ்சள் தூள், salt, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துர்க்கேன். நான் 5 கப் எடுத்துர்க்கேன். 5 கப் எதுக்காக எடுத்துர்க்கேன்னா 50 முட்டையை நம்ம மொத்தமா போட போறது இல்ல. ஒவ்வொரு முட்டையை நான் தனித்தனியா தான் நான் ஆம்லெட் போட போறேன். அதுக்காக நான் 5 பவுல்ல 5 முட்டை நான் உடைச்சு ஊத்தி கலந்து எடுத்து வெச்சுக்க போறேன். வெச்சிட்டு நான் ஒரு முட்டையை ஆம்லெட் போட போறேன். 5 முட்டை போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் 5 முட்டையை நான் கலந்து எடுத்து வெச்சுக்க போறேன். இது மாதிரி செஞ்சாதான் 50 முட்டையை நம்ம ஈஸியா சீக்கிரமா ஆம்லெட் போட்டு முடிக்க முடியும். நான் கலந்துட்டு உங்களுக்கு காட்றேன். 5 முட்டையை நான் தனித்தனியா பவுல்ல உடைச்சு ஊத்தி வச்சிருக்கேங்க. இன்னும் நான் மிளகு பொடி, சால்ட், மஞ்சள் பொடி எல்லாம் சேர்க்கல. இந்த 50 முட்டையும் ஆம்லெட் எதுக்காக செய்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல புதுமையான ஒரு சீரிஸ் ஆரம்பிக்கிறோங்க. அதுக்காக தான் இந்த 50 முட்டையும் தனித்தனியா நான் ஆம்லெட் போட போறேன். இந்த ஆம்லெட் எல்லாம் எதுக்காக போடுறோம், என்ன மாதிரியான சீரிஸ் அப்படின்றதை நான் கடைசில உங்ககிட்ட சொல்றேன். நான் 5 முட்டையிலயும் மிளகு தூள் சேர்த்து விட போறேன். அதுக்காக குட்டி குட்டி ஸ்பூனா போட்டு வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறதுக்காக. அடுத்ததா மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அடுத்ததா salt சேர்த்துக்கிறேன். 5 முட்டையிலயும் மிளகு தூள், மஞ்சள் தூள், salt எல்லாமே சேர்த்துட்டேங்க. இப்போ ஒரு முட்டையா நல்லா கலந்து வச்சுக்க போறேன். 5 முட்டையுமே நான் கலந்து வச்சிட்டேங்க. இப்போ நான் ஆம்லெட் போட போறேன். ஆம்லெட் போடுறதுக்காக அடுப்பு ஆன் பண்ணிட்டு அடுப்புல தவா வச்சிருக்கேன். இப்போ முட்டையை நான் போட்டுறேன் அதுல. கொஞ்சமா சுத்திரும் எண்ணெய் ஊத்தி விட்டுறேன். நான் பெரிய தவால போடுறதுனால ஒரு சைடா மட்டும் ஆம்லெட் ஊத்திருக்கேன். வெந்ததுக்கு அப்புறமா நான் திருப்பி போடுறேன். முட்டை ஆம்லெட் வெந்துருச்சுங்க. நான் திருப்பி போட்டுட்டேன். பாருங்க இப்போ இந்த சைடும் வெந்துருச்சு. இப்போ நான் அதை பிளேட்டுக்கு எடுத்துக்கிறேன். நான் கலந்து வச்ச 5 முட்டையும் ஆம்லெட் போட்டு எடுத்துட்டேங்க. இது பெரிய தவாவா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஷேப்ல வந்திருக்கு. இந்த தவால பாத்தீங்கன்னா 2-3 முட்டையை ஒண்ணா சேர்த்து ஊத்துனா நமக்கு ரவுண்ட் ஷேப்ல கிடைக்கும். இது நான் ஒரு முட்டையா ஊத்துனதுனால இந்த மாதிரி நிலாப்பர ஷேப்ல மாதிரி வந்திருக்குது. என்ன முட்டை ஆம்லெட் ரவுண்டா இல்லையே இந்த ஷேப்ல வந்திருக்குன்னு நினைச்சிட்டு எனக்கு கிண்டல்லாம் பண்ணிடாதீங்க. இருந்தாலும் அந்த ஷேப்ல தனித்தனியா நமக்கு போடணும்ன்றதுக்காக ஷேப் நான் கவனிக்கல. எப்படி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் போட்டுட்டேன். நான் 5 முட்டை ரெடி பண்ணி வச்சேன். 5 முட்டையும் பாருங்க ஆம்லெட் போட்டுட்டேன். 5 பீஸ் இருக்கு பாருங்க இதுல. இதே மாதிரி நம்ம 5 முட்டையும் கலந்து வச்சிட்டு போட்டோம்னா ஈஸியா இருக்கும். நீங்க கூட ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல நீங்க 50 முட்டை செய்யணும். அது மாதிரி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா 5 முட்டையா நீங்க இந்த மாதிரி கலந்து வச்சிட்டு நீங்க போட்டுக்கலாம். நான் மறுபடியும் பாருங்க 5 முட்டையை நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். மறுபடியும் 5 முட்டையை நான் ஆம்லெட் போட்டுட்டு மறுபடியும் 5 முட்டை நான் மிக்ஸ் பண்ணிப்பேன். இதே மாதிரி தான் நான் செய்ய போறேன். 50 ஆம்லெட்டையும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க நான் 50 முட்டையும் ஆம்லெட் போட்டு எடுத்துட்டேங்க. இந்த தட்டில் 25 முட்டை இருக்கு. இந்த தட்டில் 25 முட்டை ஆம்லெட் போட்டு வச்சிருக்கேன். 25 பீஸ் இருக்கு. இந்த ஓடை பார்த்தா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். 50 முட்டையோட ஓடு மொத்தமா நான் ஒரே தட்டில் போட்டு வச்சிருக்கேன். இது எல்லாமே ரவுண்ட் ஷேப்ல நான் பண்ணி எடுத்துருக்கேங்க. எதனால ரவுண்ட் ஷேப் போட்டேன்னா பாத்தீங்கன்னா பழைய தவா நான் பயன்படுத்தியிருக்கிறேன். இந்த பழைய தவாவை என் பையன் வீடியோல காட்ட வேண்டாம், புது தவால போடுன்னு சொன்னா புது தவா பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் தவா நல்லா தான் வருது. ஆனால் ரவுண்ட் ஷேப் வந்து ஒரு முட்டைக்கு அது செட் ஆகலை. 2 முட்டை 3 முட்டை சேர்த்து போட்டால் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பெரிய ஆம்லெட்டாக நமக்கு கிடைக்கும். ஆனால் நான் சிங்கிள் பீசஸை தான் நான் போட முடியும், போட வேண்டிய அவசியம். அதனால் அதில் நான் போடலை. 5 முட்டை மட்டும் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் பழைய தவாவில் தாங்க போட்டேன். என்னதான் இருந்தாலும் ஓல்ட் இஸ் கோல்டு தாங்க. அதனால் அதையே நான் பயன்படுத்தி எல்லா முட்டையுமே ஆம்லெட் போட்டுட்டேன். எல்லாமே ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்துருச்சு. இந்த 50 முட்டையும் ஆம்லெட் போடுறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக நான் போட்டுட்ருக்கேன். ஃபுல்லாக ஸ்டாண்டிங் ஒர்க்கு தான். இந்த 50 முட்டையும் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே எப்படா போட்டு முடிப்போம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்பவே டயர்டாகிடுச்சு. இருந்தாலும் வீடியோவை முடிக்கணும், அதுக்காக நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கிறேன். இப்போ 50 முட்டையும் ஆம்லெட் போட்டு நான் முடிச்சிட்டேங்க.
50 முட்டையும் ஆம்லேட் போடுறேன்னு அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் எதுக்காக நான் இதை செய்கிறேன்றதை உங்ககிட்ட சொல்லலை, வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிட்ருப்பீங்க எதுக்காகன்றது, ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி சப்போஸ் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் சேலஞ்ச் வீடியோ தாங்க நம்ம கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவே உங்களுக்கு ஃபுட் சேலஞ்ச் வீடியோ வரும். அந்த ஃபுட் சேலஞ்ச் வீடியோவில் அட்டன் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சன்னும் என்னுடைய ஹஸ்பண்டும் தான் அட்டன் பண்ண போகிறாங்க. என்னுடைய சன்னை நீங்கள் ஏற்கனவே சேனலில் பார்த்துருப்பீங்க. என்னுடைய ஹஸ்பண்டை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. vlog வீடியோவில் கூட சொல்லியிருந்தீங்க ஃபேமிலியை காட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்கள் ஃபேமிலியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னுடைய ஹஸ்பண்டும் என்னுடைய சன்னும் சேர்ந்து தான் இந்த ஃபுட் சேலஞ்சை அட்டன் பண்ண போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் 25 ஆம்லேட் சாப்பிட போகிறாங்க. அந்த ஃபுட் சேலஞ்ச் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே நாங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணியிருக்கோம். இதுக்காக நிறைய நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொன்னாலும் நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ இதை விட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.